Hello everyone. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா how to get 90% in semester. அதாவது 90% வந்து செமஸ்டரில் நம்ம வந்து எப்படி வாங்குறது ஈஸியாக அப்படின்னா அதுக்கு நமக்கு ஒரு சில பிளானிங் தேவைப்படும் இல்லையா. ஸோ ஒரு சில டிப்ஸ் அண்ட் ஐடியாஸ் தான் இங்கே நான் கொடுக்க போகிறது. ஓகேவா. இப்போ நீங்கள் ஒரு நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக 90க்கு மேலே ஸ்கோர் பண்ண முடியும் இந்த மாதிரி நீங்கள் வந்து ஸ்ப்ளிட்டப் பண்ணி படிக்கும்போது. அதே மாதிரி ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஓவராலாக 80% வர முடியும். அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு நார்மல் ஸ்டூடெண்ட்டு நான் படிக்கவே ரொம்ப சிரமப்படுறேன், எனக்கு வந்து பாஸ் மார்க் வாங்குறதே கஷ்டம் அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக பாஸ் பண்ண முடியும் இந்த ஐடியாஸை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது. சரியா. ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா டோன்ட் ஸ்டடி ஃபார் அதர்ஸ். எப்போவுமே வந்து நம்ம நமக்காக படிக்கணும், அடுத்தவங்களுக்காக படிக்கக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வீட்டில் அப்பா திட்டுவாங்க, அம்மா திட்டுவாங்க, இல்லை வந்து ஸ்டாஃப் திட்டுவாங்க. இந்த மாதிரி அடுத்தவங்க திட்டுவாங்கன்னு பயந்து நம்ம படிக்கிறோம் அப்படின்னா நம்மளால படிக்கவே முடியாது. நம்ம என்ன மைண்ட் செட் பண்ணிக்கணும், நம்ம வந்து காலேஜில் ஜாயின் பண்ணிட்டோம், ஒரு கோர்ஸ் சேர்ந்துட்டோம், அந்த கோர்ஸில் வந்து நல்லபடியாக பாஸ் பண்ணணும், இல்லை நல்லா ஸ்கோர் பண்ணணும். இந்த மாதிரி ஏதாவது ஒரு கோல் செட் பண்ணிட்டு நம்ம படிக்க ஆரம்பித்தோம்னா மட்டும்தான் நம்மளால கண்டினியூஸ் லேர்னிங் இருக்கும், நம்மளால கண்டினியூஸாக படிக்க முடியும், இல்லைன்னா படிக்கவே முடியாது. ஸோ அதனால எப்போவுமே அடுத்தவங்களுக்காக நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா படிக்கிறதே வேஸ்ட்டு. ஓகேவா. சரி. நெக்ஸ்ட் ஸ்டெப்பு பார்த்தீங்கன்னா டோன்ட் சேஸ் அதர்ஸ். இப்போது ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு குவாலிட்டி இருக்கும் இல்லையா, ஒவ்வொருத்தவங்களோட கேப்பபிள் வேற மாதிரி இருக்கும். நான் வந்து 90% எடுப்பேன் அப்படின்னா இன்னொருத்தன் வந்து 80% தான் எடுக்க முடியும், அவனோட கேப்பபிள் அவ்வளோதான். ஸோ நீ அப்போ அப்படிங்கும்போது உன்னோட கேப்பபிள் என்னவோ அதுக்கு தகுந்த மாதிரி படி போதும். அவன் 90% எடுத்துட்டான், நானும் 90% எடுக்கணும், இல்லை அவன் 70% வச்சுருக்கான், நம்மளும் 70%, இல்லை அவன் ஃபஸ்ட்டு மார்க் வந்துட்டான் அவனை நான் சேஸ் பண்ணணும். செகண்ட் மார்க்கில் இருக்கிறவங்க என்ன தோணும், ஜென்ரலாகவே ஃபஸ்ட் மார்க் இருக்கிறவங்க சேஸ் பண்ணணும். நீ அதெல்லாம் எதுவுமே யோசிக்க வேணாம், நீ உனக்காக படிக்க ஆரம்பி. அப்படி படிக்க ஆரம்பிக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு அதோட க்ரோத் வந்து ரெஃப்ளெக்ட் ஆகும். ஆப்வியஸாக வந்துட்டு என்ன ஆகும் அப்படின்னா நீ மேலே போயிட்டு இருப்ப. ஸோ வந்து நீ கம்பேர் பண்ணி படிக்கும்போது அந்த ஃபியர்லேயே பாதி நம்ம லூஸ் பண்ணுறதுக்கு மார்க் லூஸ் பண்ணுறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. அதனால அடுத்தவங்கள சேஸ் பண்ண ட்ரை பண்ணாத. உன்னோட கேப்பபிள் என்னவோ, உன்னால் பாஸ் மார்க் தான் வாங்க முடியும் அப்படின்னா பாஸ் மார்க் வாங்கு போதும். அதுக்கு மேலே வந்து நம்ம வாங்கணுன்றது நாட் நெசசரி, நாட் ரெக்வர்டு. ஓகேவா. ஸோ உன்னோட கேப்பபிளுக்கு தகுந்த மாதிரி படி, அடுத்தவங்கள சேஸ் பண்ண நினைக்காத. அடுத்தது ஸ்பிளிட் த சப்ஜெக்ட். அதாவது ஒரு செமஸ்டருக்கு உங்களுக்கு 6 சப்ஜெக்ட் இருக்குது அப்படின்னா அந்த 6 சப்ஜெக்டில் கண்டிப்பாக ஒரு 3 சப்ஜெக்ட் ஈஸியாக இருக்கும், 3 சப்ஜெக்ட் கஷ்டமாக இருக்கும். ஸோ இது என்னோட கிளாஸில் நான் ரெகுலராக சொல்கிற விஷயம்தான். அந்த 3 சப்ஜெக்ட் எதுன்னு ஐடென்டிஃபை பண்ண, எது உனக்கு ஈஸியாக இருக்குது, படிக்கிறதுக்கு எது ரொம்ப ஈஸியாக இருக்கோ அதை வந்து என்னென்னா நீ கொஞ்சம் லேட்டராக படிக்க ஆரம்பிக்கலாம். பட் எது டஃப்னு ஃபீல் பண்ணுறியோ அதை செமஸ்டர் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்ததுலேருந்தே நீ படிக்க ஆரம்பிச்சிடணும். இந்த ஈஸியாக இருக்க சப்ஜெக்ட்ஸை வந்து வீக்கெண்டில் ஒரு ரிவிஷன் கொடுத்தனா போதும். கஷ்டமாக இருக்க சப்ஜெக்டை வந்து அன்னைக்கு என்ன நடத்துகிறாங்களோ அது அன்னைக்கே வந்துட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணி முடிக்கிறதுக்கு வழிப்பாரு. அப்படின்னா தான் வந்துட்டு உன்னால் என்ன பண்ணணும்னா கிராஜுவல் க்ரோத் இருக்கும். நீ விட்டுட்டு லாஸ்ட் மினிட்ல போய் எப்போது செமஸ்டர் ஆரம்பிக்கிறாங்க, எக்ஸாம் நாளைக்குன்னா நம்ம இன்றைக்கி தான் புக்கு ஓப்பன் பண்ணுறது, இந்த வேலை வச்சுருந்தேன்னா கண்டிப்பாக வந்துட்டு ஈவன் பாஸ் பண்ணுறது கூட கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஸோ நல்லா படிக்கிறவன் எல்லாருமே என்னவா இருப்பான் அப்படின்னா ஒன்று ரெகுலராக படிக்கிறவனாக இருப்பான், இல்லை கிளாஸ்லேயே அப்சர்வ் பண்ணுறவனாக இருப்பான். சரியா. ஸோ அதனால் ஒன்று கிளாஸ்லேயே அப்சர்வ் பண்ணி உன்னால் முடியும் அப்படின்னா ஹிண்ட் எடுத்து அங்கங்கேயே படிச்சுட்டு கொடுக்குற ஹோம் ஒர்க்ஸை கண்டினியூஸாக கரெக்டாக பண்ணிங்கனாலே நீங்கள் வந்து நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக நல்ல மார்க் எடுக்க முடியும். சரியா. ஸோ அதனால தான் ஹோம் ஒர்க் கொடுக்குறது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ப்ளிட் பண்ணுறீங்க சப்ஜெக்டை, எது ஈஸி எனக்கு எது டிஃபிகல்ட்டு. அப்போ டிஃபிகல்ட்டாக இருக்கிற சப்ஜெக்ட்டுக்கு நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் அதிகமாக கொடுக்கணும். ஈஸியாக இருக்க சப்ஜெக்ட்ஸ்க்கு வந்துட்டு கொஞ்சம் நீங்கள் இம்பார்ட்டன்ஸ், அதாவது கொஞ்சம் கம்மியாக நீங்கள் வந்து படிக்கிறதுக்கான எஃபர்ட் கொடுக்கலாம். இதுக்கு வந்து படிக்கிறதுக்கான எஃபர்ட்டை நீங்கள் டிஃபிகல்ட் சப்ஜெக்ட்ஸ்க்கு நிறைய கொடுக்கணும். ஓகேவா. ஸோ அந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு 6 சப்ஜெக்டில் 3 சப்ஜெக்ட் தான் வந்துட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு படிக்கிற மாதிரி இருக்கும். 3 சப்ஜெக்டை வீக்கெண்டில் ரிவைஸ் பண்ணிட்டே வந்தீங்கன்னா அட் த எண்ட் ஆஃப் தி செமஸ்டர் எக்ஸாம்ஸ் அப்போ உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ நல்ல மார்க்கை ஸ்கோர் பண்ண முடியும். நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஸ்ப்ளிட் த போர்ஷன்ஸ். இப்போ ஒரு 3 சப்ஜெக்டை நம்ம பிரிச்சாச்சு. 3 சப்ஜெக்டில் வந்துட்டு நமக்கு 3 சப்ஜெக்ட் ஈஸி, 3 சப்ஜெக்ட் கஷ்டம் எதுன்னு ஐடென்டிஃபை பண்ணதுக்கப்புறம் ஸ்ப்ளிட் த போர்ஷன்ஸ். இப்போ 5 யூனிட் இருக்குன்னா 5 யூனிட்டில் 3 யூனிட் ஈஸியாக இருக்கும், 2 யூனிட் கஷ்டமாக இருக்கும். உங்களோட சிலபஸ் பேட்டர்னே அந்த மாதிரி தான் மேக்ஸிமம் ஃப்ரேம் பண்ணுவாங்க. ஸோ அதனால் அந்த 3 யூனிட் வந்து எது கஷ்டமாக இருக்குது, இல்லை 2 யூனிட் வந்து எது கஷ்டமாக இருக்குது, அந்த மாதிரி நீங்கள் ஒரு வேரியேஷன் இருக்கும் இல்லையா, உங்களோட பெர்செப்ஷனில் இட் வில் டிஃபர்.
உங்களுக்கு வந்து மாறும், ஒவ்வொருத்தவங்களை பொறுத்து அது மாறும். ஒரு சில யூனிட் வந்து நீங்கள் ஈஸியாக ஃபீல் பண்ணுவீங்க, ஒரு சில யூனிட் வந்து கஷ்டமாக ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ அந்த யூனிட்டை நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா ஸ்ப்ளிட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு 5 யூனிட்ல ஃபஸ்ட்டு 3 சாப்டர், அடுத்த 3 சாப்டர், அந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா செட் பண்ணிக்கணும். 2 சாப்டர், 3 சாப்டர் ப்ளஸ் 2 சாப்டர் அப்படி பிரிச்சுட்டு இந்த 3 சாப்டரை நீங்கள் படிச்சிங்கனாலே போதும், எக்ஸாமில் வந்துட்டு அரௌண்ட் 60 மார்க்ஸ்க்கு நீங்கள் ஸ்கோர் பண்ண முடியும். வெயிட்டேஜ் அப்படி தான் கொடுக்க போகிறாங்க. ஸோ அப்போ நம்ம 5 யூனிட் படிக்கணுன்றது நெசசரி கிடையாது. 3 யூனிட் படிச்சிங்கன்னா போதும். அந்த 3 சாப்டர்ஸை தரவாக பண்ணணும். ஓரளவுக்கு மெஜாரிட்டி இம்பார்ட்டன்ஸ் கிளாஸில் சொல்லியிருப்பாங்க. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் வச்சு அனலைஸ் பண்ணுங்க, என்னென்ன டாபிக்ஸ் வருது. ஸோ மேக்ஸிமம் வந்து கிளாஸ்லேயே டிஸ்கஸ் பண்ணுவாங்க, இந்த சாப்டர்ஸ் வந்து இம்பார்ட்டன்ட்டு, இதுக்கு நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் அதிகமாக கொடுக்கணுன்ற டாபிக்ஸ் எல்லாம் மார்க் பண்ணி வச்சுட்டு 3 சாப்டரை தரவு பண்ணுங்க. 2 சாப்டர் நீங்கள் படிக்கவே இல்லைனாலும் 60 மார்க்கு ஸ்கோர் பண்ண முடியும். இது வந்து ஸ்லோ லேர்னர்ஸ்க்கு நான் சொல்கிறேன். இதே வந்துட்டு நீங்கள் நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா 3 சாப்டரை கம்ப்ளீட்டாக படிச்சிருங்க. ஒரு 2 மார்க் கொஸ்டின் கூட விடாமல் படிச்சிங்கன்னா கண்டிப்பாக 60 மார்க் கேரண்டியாக கிடச்சிரும். தென் 40 மார்க்ஸ் அந்த 2 யூனிட்ஸை வந்து ரேண்டமாக வந்து நீங்கள் படிக்க ஆரம்பிங்க. எந்தெந்த டாபிக்ஸ்லாம் இம்பார்ட்டன்ட், 2 மார்க்கை மிஸ் பண்ணாதீங்க. நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் லாஸ்ட் 2 சாப்டர் அதில் வந்து 2 மார்க்ஸை ஃபுல்லாக படிச்சுட்டு 8 மார்க் கொஸ்டின் இல்லை 6 பிக் கொஸ்டின்ஸ் நான் சொல்கிறேன். பிக் கொஸ்டின்ஸை வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா ரேண்டமாக எதெல்லாம் இம்பார்ட்டண்ட்டாக அதை மட்டும் படிச்சுட்டு ஒரு இம்பார்ட்டன்ட் இல்லாத டாபிக்ஸ்னு 1 or 2 டாபிக்ஸ் இருக்கும், அதை நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஸோ ஜென்ரலாக இது எல்லா யூனிட்டுக்குமே அப்ளை ஆகும். அப்போது நான் புவர் லேர்னராக இருக்கேன் அப்படின்னா 3 யூனிட் தான் மேக்ஸிமம் நீ கான்சன்ட்ரேட் பண்ண போகிற. 3 யூனிட்டில் நல்லா படிக்க போகிற. அதுக்கப்புறம் 4 and 5ல இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அங்கங்கே படிக்க போகிறேன். இப்படி பிளான் பண்ணி படிச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்துட்டு மினிமம் மார்க்கும் ஸ்கோர் பண்ண முடியும். மேக்ஸிமம் மார்க் ட்ரை பண்ணுறவங்க இன்னும் நல்லாவே ஸ்கோர் பண்ண முடியும். பிகாஸ் நீங்கள் வந்து 5 யூனிட் தரவு பண்ணணுன்றது நெசசரி கிடையாது. 3 யூனிட் தரவு பண்ணுறீங்க, 2 யூனிட்ல இம்பார்ட்டன்ஸ் படிக்கிறீங்க, படிச்சிங்கன்னா 90% மேலே எடுத்துட முடியும். ஓகேவா? நெக்ஸ்ட் ஸ்டெப்பு, டோன்ட் கெட் அரியர்ஸ். அரியர் வச்சுக்காதீங்க. ஏன்னா ஒன்ஸ் நீங்கள் அரியர் வச்சிங்கன்னா அதை கிளியர் பண்ணுறதுக்கு நமக்கு தனியாக டைம் எடுத்துக்கணும். 6 பேப்பர் இல்லாமல் அது ஒரு 7வது பேப்பராக ஆட் ஆன் ஆகிக்கும் அடுத்த செமஸ்டருக்கு. ஸோ அப்போ வந்து என்ன ஆகும் அப்படின்னா பேர்டன் ஆகிடும். நம்ம மென்டலி வந்து நீங்கள் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக மாறிடுவீங்க. ஸோ அதனால் அந்தந்த செமஸ்டர் பேப்பரை 60 மார்க் எடுத்தாலும் சரி, 70 மார்க் எடுத்தாலும் சரி, 90 மார்க் எடுத்தாலும் சரி, அந்த செமஸ்டருக்குள்ளேயே கம்ப்ளீட் பண்ண ட்ரை பண்ணு. அரியரே வைக்கக்கூடாது அப்படின்ற மைண்ட் செட்டில் போனேன் அப்படின்னா என்ன பண்ணலாம், கண்டிப்பாக வந்துட்டு எல்லா செமஸ்டர்லேயும் உனக்கு வந்து 6 பேப்பர் தான் இருக்கும். நீ இப்போ அரியர் வச்சுன்னா எக்ஸ்ட்ராவாக ஒரு பேப்பர் ஆட் ஆகிக்கும். அப்போ வந்து என்ன ஆகும் அப்படின்னா நீ கன்ஃபியூஷன் ஆகி அந்த கன்ஃபியூஷனில் என்ன ஆகும் அப்படின்னா எக்ஸ்ட்ரா 7 பேப்பர் கான்சன்ட்ரேட் பண்ணுற மாதிரி ஆகிடும். ஸோ 7 பேப்பர் 8 பேப்பர் அப்புறம் ஆட் ஆன் ஆகிட்டே போகும். அதோட கான்சிக்வன்ஸ் வந்து ஆட் ஆன் ஆகிட்டே போகுமே தவிர குறையாது. ஸோ அதனால் அரியர் வைக்காமல் முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணிட்டு போ. முடிஞ்ச வரைக்கும் கிளியர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு வந்து எக்ஸாமுக்கு நல்லா ப்ரிப்பேர்டாக போனேன்னா கொஞ்சம் அது வந்து உனக்கு பெரிய ரிலீஃபாக இருக்கும். அரியர் இல்லைன்றதே ஒரு பெரிய ரிலீஃப். மென்டலி வந்து நமக்கு வந்து பெரிய ரிலீஃபாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் செமஸ்டருக்கு இன்னும் அது நிறைய நமக்கு வந்து என்ன கொடுக்கும் அப்படின்னா கான்ஃபிடென்ஸை கொடுக்கும். நம்ம அரியர் வைக்கல, இவ்வளோ பர்சன்டேஜ் ஸ்கோர் பண்ணியிருக்கோம், ஸோ இதுக்கப்புறமும் நம்ம இதை கண்டினியூ பண்ணணும் அப்படின்ற கான்ஃபிடென்ஸும் நமக்கு இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதனால் அரியர் வைக்காத. ஓகே. ஸோ அதுக்கு அடுத்தது நெவர் கிவ் அப். ஸோ ஓகே, இது வந்து நான் அரியர் வச்சுட்டேன், இன்கேஸ் அரியர் வச்சுட்டேன் ஆல்ரெடி அப்படின்னா அரியர் வைக்கிறது வந்து ஒரு பெரிய குற்றமோ பாவமோ இல்லை வந்து செய்யக்கூடாத விஷயமோ கிடையாது. சரியா? அரியருங்கிறது சரி ஓகே, ஒன்ஸ் வந்து அரியர் வைக்கிறதுன்றது ஒரு ஒரு சரி ஏதோ ஒரு விதத்தில் வந்து நீ அரியர் வச்சுட்ட அப்படின்னா இட்ஸ் ஓகே. ஸோ அதுக்காக வந்து நம்ம எல்லா செமஸ்டரும் அரியர் தான் வைப்போம் அப்படின்ற மைண்ட் செட்டில் வந்துட்டு நெக்ஸ்ட் செமஸ்டர் அப்ரோச் பண்ணாத. ஸோ ஆல்ரெடி ப்ரீவியஸ் செமஸ்டரில் அரியர் இருந்ததுன்னா அதை எப்படி கிளியர் பண்ணுறதுன்னு ஒரு பிளான் பண்ணி நெக்ஸ்ட் செமஸ்டரில் கிளியர் பண்ண ட்ரை பண்ணு. அந்த கரண்ட் செமஸ்டர் பேப்பரை அப்பப்போ முடிச்சுட்டே போ. அதுக்கப்புறம் வந்துட்டு இது வந்து என்னென்னா நம்ம அரியர் வச்சுட்டோம் அதனால கான்ஃபிடென்ட்டை லூஸ் பண்ணி நெக்ஸ்ட் செமஸ்டர்லேயும் வந்துட்டு நான் அரியர் வச்சிருவேன்ற பயத்திலேயே வந்து அப்ரோச் பண்ணனா திருப்பி அரியர் தான் கிடைக்கும். ஸோ இட் இஸ் நேச்சுரல். ஏன்னா ஒரு சிலருக்கு நம்மளால் படிக்க முடியாது. அரியர் ஏதோ ஒரு சுச்சுவேஷனில் அரியர் விழுந்திருக்கலாம், இல்லை ஏதோ ஒரு ரீசனுக்காக நீ அரியர் வாங்கியிருக்க அப்படின்னா இட் மே பி அக்செப்டபிள் ரீசன், அன்அக்செப்டபிள் ரீசன், எதுவாக இருந்தாலும் சரி. அப்போ வந்து நம்மளால் என்ன பண்ணணும், அதுக்காக வந்துட்டு அதை யோசிச்சுட்டு மற்ற பேப்பர்ஸை லூஸ் பண்ணிடக்கூடாது. ஸோ அதனால வந்துட்டு டோன்ட் கெட் லெஸ் கான்ஃபிடென்ட்டு அதுக்காக விட்டுட்டு அடுத்த செமஸ்டரில் அரியரை கண்டினியூ பண்ணாத. சரியா? ஸோ அப்போ என்ன பண்ணணும், நம்ம அது அரியர் விழுந்துச்சா அதை கிளியர் பண்ணிக்கலாம். மேபி நெக்ஸ்ட் செமஸ்டர் இல்லை நெக்ஸ்ட் செமஸ்டர். ஸோ இந்த மாதிரி கிளியர் பண்ணிட்டு போயிட்டு இருந்தனாலே நல்ல ஸ்கோர் வந்து நீ வந்துட்டு மெயின்டைன் பண்ண முடியும்.
அதுக்கப்புறம் வந்துட்டு ஓவரால் பார்த்தீங்கன்னா நல்ல பர்சன்டேஜில் நீங்கள் இருக்க முடியும். ஓகேவா? ஸோ இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். உங்களுக்கு இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். யார் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.